ஒரு பழங்குடி வாழ்க்கையை, ஒரு ட்ரைபல் என்று சொல்லுகின்ற பழங்குடி மக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து தான் இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழங்குடி மனிதர்கள் என்று சொன்னால் நம்முடைய வரலாறுகளில், நம்முடைய திரைப்படங்களில், நம்முடைய கதைகளில் என்ன வகையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பெரிய அறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வாழ்க்கையை பற்றி ஒண்ணுமே தெரியாத ஆட்கள், கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள் என்ற ஒரு பொது புத்தி என்பது நம்மிடம் இருக்கா? ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வரலாறும் அந்த வரலாற்று நாயகனினுடைய பார்வையிலிருந்து ஒரு வரலாறு இருக்கும், இந்த வரலாறை எழுதுகின்றவனுடைய பார்வையிலிருந்து வேறொரு வரலாறாக இருக்கும். இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு கல்வி இருக்கிறது. சபால்டன் ஸ்டடீஸ் என்று அதற்கு பெயர். விளிம்பு நிலை மக்களினுடைய வரலாறு. இந்த பழங்குடிகளுடைய கடவுள்லாம் பாத்தீங்கன்னா, அது நம்ம கடவுள் மாதிரி பயங்கரமா கையில 10 கத்தி வச்சுக்கிட்டு, 12 கத்தி வச்சுக்கிட்டு, 4-5 கை வச்சுக்கிட்டுலாம் இருக்காது. ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் அவனுடைய கடவுள். லார்ட் கார்ன்வாலிஸ் இந்தியாவில் முதலாக நிலச்சீர்திருத்தம் என்பதை கொண்டு வருகிறார். இவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற ஆட்களை கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு நகரத்தை தருகிறோம், கிராமத்தை தருகிறோம், ஒரு 20 கிராமத்தை தரோம், 10 கிராமத்தை தரோம், இந்த நிலங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், வருவாயை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அவனுக்கு பெயர் தான் ஜமீன்தாரிகள். நான் அந்த ஜமீன்தார், இந்த ஜமீன்தார் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட யூடியூப்ல பல பேர் ஜமீன்தார்கள் பெருமை பேசிட்டு இருக்கிறார். இந்த ஜமீன்தார்கள் எப்படி வந்தார்கள் என்றால் அங்கிருந்தான் வரான். இந்த நாட்டில் பழங்குடி தலைவர்கள் பற்றியும் விளிம்பு நிலை தலைவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு தினமாக அதை கொண்டாடுகிறோம். ஏன் அந்த அவசியம் வருகிறது என்று கேட்டா, இந்த அவசியம் என்பது வரலாறுகளில் பல சமயங்களில் நீங்கள் எவ்வளவு அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய வரலாறு என்பது எழுதப்படும். நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள் என்பதை பார்த்து அந்த வரலாறுகள் எழுதப்படாது. நீங்கள் இந்த சமூகத்தில் எந்த அதிகாரத்துவத்தோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய வரலாறுகளை எழுதுவதற்கான ஒரு அடிப்படை அலகுகளாக இருக்கும். ஒரு தென்னாப்பிரிக்க பழமொழி ஒன்று இருக்கு. இந்த சிங்கத்தின் வரலாறை யார் எழுதுவார் என்று ஒரு கேள்வி. சிங்கத்தின் வரலாறை யார் எழுதுவா என்றால், சிங்கத்தின் வரலாறுகள் வேட்டைக்காரர்களால் எழுதப்படுகிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. தென்னாப்பிரிக்க பழமொழி. வேட்டைக்காரனுக்கு சிங்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா தெரியாது. அது அவனை சிங்கத்தை கொல்ல வந்திருக்கிற ஒரு ஆள். பல சமயங்களில் வரலாறுகள், சிங்கத்தினுடைய வரலாறுகள் வேட்டைக்காரர்களால் எழுதப்படுகிறது. சமூகத்தினுடைய பழைய சமூகங்களில் இப்படித்தான் வரலாறுகள் என்பது எழுதப்படுகிறது. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வரலாறும் அந்த வரலாற்று நாயகனினுடைய பார்வையிலிருந்து ஒரு வரலாறு இருக்கும், இந்த வரலாறை எழுதுகின்றவனுடைய பார்வையிலிருந்து வேறொரு வரலாறாக இருக்கும். இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு கல்வி இருக்கிறது. அது ஆங்கில இலக்கியம் படிக்கின்ற அல்லது தமிழ் இலக்கியம் படிக்கின்ற மாணவர்களுக்கு அது ஒரு பாடமாக கூட இருக்கு. சபால்டன் ஸ்டடீஸ் என்று அதற்கு பெயர். விளிம்பு நிலை மக்களினுடைய வரலாறு. விளிம்பு நிலை மக்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய பார்வையில் இருந்து எழுதுவது மிக முக்கியமான ஒன்று. இது பேர் சபால்டன் ஸ்டடீஸ். இங்கிலீஷ் லிட்டரேச்சரோ அல்லது வேற எந்த உலகத்தினுடைய எந்த லிட்டரேச்சர் படிச்சாலும் அந்த ஸ்டடீஸ் இருக்கு. ஒரு தொழிலாளியினுடைய வரலாறை முதலாளியால் எழுத முடியாது. அந்த தொழிலாளியினுடைய பார்வையில் இருந்து எழுதுகின்ற வரலாறுக்கு பேர் தான் சபால்டன் ஸ்டடீஸ். ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய வரலாறை மேல இருந்து பார்க்கின்ற ஒரு பயணியா பார்க்கின்ற ஒருவரால் எழுத முடியாது. ஏன்னா அவருடைய பார்வை, அவருடைய வாழ்க்கை சூழல் என்பது வேறு, பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை சூழல் என்பது வேறு. ரெண்டுக்குமான விஷயங்கள் இருக்கு. வரலாறுன்னு ஒரு புத்தகத்துல வந்துருச்சு அப்படின்னாவே அது வரலாறு என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த மாதிரியான வரலாறுகள் என்பது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் உள்ள வரலாறுகளா இருக்கு. நாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்ற, நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்ற பீர்சா முண்டா என்று சொல்லுகின்ற அந்த பீர்சா முண்டாவினுடைய வரலாறு என்பது பல பேருக்கு அந்த வரலாறு என்பது எப்படி நடந்தது என்பது கூட தெரியாது. 1899 1900 வரை ஒரு 2 ஆண்டுகள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போராட்டம் என்பது பீர்சா முண்டாவினுடைய போராட்டம். இன்னைக்கு இருக்கிற ஜார்க்கண்ட் என்ற ஒரு மாநிலம், அது முதல்ல ஒன்றுபட்ட பீகார். அந்த மாநிலத்தில் இருந்து வந்த ஒரு பெரிய போர்க்குரல் பீர்சா முண்டாவினுடைய போர்க்குரல். ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் செறிந்த ஒரு போராட்டம். அது பின்னாடி நான் வரேன். முதல்ல ஒரு பழங்குடி வாழ்க்கையை, ஒரு ட்ரைபல் என்று சொல்லுகின்ற பழங்குடி மக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்
என்பதிலிருந்து தான் இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழங்குடி மனிதர்கள் என்று சொன்னால் நம்முடைய வரலாறுகளில், நம்முடைய திரைப்படங்களில், நம்முடைய கதைகளில் என்ன வகையான ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பொதுவான ஒரு புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் பெரிய அறிவில்லாதவர்கள், அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாத ஆட்கள், ஏதோ வனத்துல அப்படியே கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ற ஒரு பொது புத்தி என்பது நம்மிடம் இருக்கா? நம்மகிட்ட எல்லாத்துக்கும் அப்படி ஒரு புரிதல் இருக்கா? டிரைபலை பத்தி பொதுவா சொல்றோமா? பொதுவான புரிதல் அது. பொதுவா எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கு. நம்முடைய சினிமாக்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே அதைத்தான் போர்ட்ரைட் பண்ணும். அல்லது இல்லாட்டினா எங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க கூட்டமா சேர்ந்து. இந்த அளவுக்கான ஒரு புரிதலோடு அது இருக்கு. ஒரு பழங்குடியினுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப உன்னதமான ஒரு வாழ்க்கை. அந்த சமூகம் என்பது ரொம்ப உன்னதமான வாழ்க்கை. இந்த சமூகம் நம்முடைய சமூகத்தினுடைய ரொம்ப துவக்க சமூகமாக இருந்த சமூகம் என்பது ஒரு ஆதி பொது உடைமை சமூகம். அது ஒரு கம்யூன். ஒரு வேட்டை அப்படின்னு நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு உணவு கிடைக்குது, இப்போ எல்லாரும் பகிர்ந்து உண்பது என்ற அளவில் தான் அந்த வேட்டை என்பது அந்த கிராமத்தில் இருக்கு. எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. யாரும் பட்டினியா சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் நான் தான் வேட்டையாடினேன், அதனால என் வீட்டில் இருக்கிறவன் தான் அதை வச்சுக்கணும், மற்றவங்க எல்லாம் யாரும் நீங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு நாம பொதுவாக இருக்கோம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் சோறு திங்கிறானா இல்லையா நமக்கு தெரியாது. பக்கத்து ஆபீஸில் இருக்கிறவன் என்ன பண்றான்னு நமக்கு தெரியாது. பக்கத்து உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுடைய வகுப்பு தோழி சாப்பிட்டு வந்தாங்களா சாப்பிட்டு வரலையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதான் மயக்கம் போட்டு விழுந்தா நமக்கு போய் ஏதாவது பண்ணுவோமே தவிர, அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளுகின்ற மனநிலை என்பது நம்மால் அப்படி ஒரு சூழல் நமக்கு பொதுவா இருக்காது. ஆனா இந்த கம்யூன் என்று சொல்லுகின்ற இந்த பொது உடைமை சமூகம் என்னன்னா, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது. அவனுடைய சந்தோஷம் வந்தா பகிர்ந்து கொள்வான், அதான் அவனுடைய கொண்டாட்டம். எல்லாரும் சேர்ந்து குழுவாக நடனம் ஆடுவார்கள். பசி வந்தது அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக கிடைத்த உணவை பகிர்ந்து உண்பார்கள். முடிவெடுக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு கிரைசிஸ் வருகிறது என்று சொன்னா, அந்த சமூகத்தை சார்ந்த எல்லோரும் அது அவன் வர்ற பிரச்சனை, அவன் வீட்டுல வந்த பிரச்சனை, நமக்கு என்ன, நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. உலகத்துல நம்ம எல்லாத்துக்கும் சொல்லுகின்ற ஒரு தத்துவம் என்னன்னா, நீ உண்டு உன் வேலை உண்டு இருக்கு. அடுத்தவன் எப்படி போனா உனக்கு என்ன. தொடர்ந்து நம்ம சமூகத்துல எல்லா இடங்கள்லையும் இந்த தத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது உலகத்துல மிக உன்னத தத்துவத்தை போல உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய பொது இடங்களில், நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில், உங்களுடைய கல்வி நிறுவனங்களில், அல்லது எங்கெல்லாம் நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்களோ அங்க எல்லா இடத்துலயும் இந்த தத்துவம் வந்து கொண்டே இருக்கு. உன் வேலையை பார்த்து நீ போ, அடுத்தவனை பத்தி உனக்கு என்ன கவலை. ஆனா பழங்குடி சமூகத்தில் அப்படி ஒரு பிரச்சனை என்பது இல்லை. ஒருத்தனுக்கு வர்ற பிரச்சனை என்பது எல்லோருக்கும் வருகின்ற பிரச்சனை என்ற அளவில் அவங்க குழுவாக சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பார்கள். அது உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. ட்ரைபல். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்பது நிலம் என்பது, லேண்ட் அப்படிங்கிறது இவருக்கு சொந்தமானது, இந்த எல்லை வரைக்கும் அவருக்கு சொந்தமானது, இந்த வரப்புக்கு அந்த பக்கம் அவருக்கு சொந்தமானது என்று நிலத்தை பிரித்து பயன்படுத்துகின்ற இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுகின்ற தனி சொத்துடைமை என்பது பழங்குடி சமூகத்தில் கிடையாது. ட்ரைபல் லேண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இயற்கையினுடைய ஒரு வரப்பிரசாதம், ஒரு கொடை. இந்த நிலத்தை ஒருவன் சொந்தம் கொண்டாடுவதற்கோ, இந்த நிலத்தை ஒருவன் விலைக்கு விற்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை என்று நம்புகின்ற சமூகம் பழங்குடிகளுடைய சமூகம். ஒரு அமெரிக்கர்கள் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்க கண்டத்திற்கு போன போது பழங்குடி மக்களை அவர்கள் நிலங்களை கைப்பற்றுகின்ற போது பழங்குடி மக்களுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கேள்வி என்னவென்றால், எப்படா அந்த உலகத்துல ஒருத்தன் வெளியே இருந்து ஒருத்தன் நிலத்தை எனக்கு சொந்தம்னு சொல்றானே, ஒருவனுக்கு நிலம் எப்படா சொந்தமா இருக்கும் என்ற கேள்வி அவர்கள் முன்வைத்தார்கள். ஆங்கிலேயர்களோடு அந்த பழங்குடி தலைவர்கள் நடத்திய உரையாடல் என்பது ஆரட்டரி என்ற ஒரு புத்தகமாக வந்திருக்கு. இந்த நிலத்தை நீ சொந்தம் என்று சொல்கிறாயே, இந்த நிலத்தை நீ உற்பத்தி செய்தாயா என்ற கேள்வி இருக்கு. நீ உற்பத்தி செய்யாத ஒன்றை உனக்கு சொந்தமானது என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும்? இந்த நிலம் என்பதும் இந்த மண் என்பதும் உன்னால் உற்பத்தி செய்யப்படாவிட்டால் இதை எப்படி நீ சொந்தம் என்று சொல்வாய் என்ற ஒரு கேள்வி. இந்த நிலம் என்னவென்றால், இந்த நிலம் என்பது இயற்கை தாயினுடைய உடல். இந்த நிலத்திலே ஓடுகின்ற ஆறுகள் என்பது இந்த இயற்கை என்ற அந்த இயற்கை தாயினுடைய உடலில் ஓடுகின்ற இரத்த நாளங்கள். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். நிலம் என்பது இவற்றை சொந்தம் கொண்ட முடியாத ஒன்றை சொந்தம் என்று சொல்கிறாயே, அது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நிலத்தை சொந்தம் கொண்டாடியவனை, ஆற்றை சொந்தம் கொண்டாடியவனை, மற்றபடி வன விலங்குகளை, கடல் காடுகளை எனக்கு சொந்தம் என்று சொன்னவர்களை எதிர்த்து அவர்கள் சண்டையிட்டார்கள். இதுதான் அந்த போர்.
அமெரிக்காவில் நடந்த அந்த செவ்விந்தியர்கள் நடத்திய போராட்டம் என்பது அதுதான். எங்கிருந்து கிரைசிஸ் வருதுன்னா, ஒரு சமூகம் என்பது இயற்கையை மதித்து வாழுகின்ற ஒரு சமூகம். அது ஒரு இடத்துல காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல காடு இருக்கு, அதுல ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தை ஒரு பழங்குடி எப்படி பார்ப்பான் அப்படின்னா, பழங்குடியை பொறுத்தளவுக்கு அது ஒரு இயற்கையினுடைய ஒரு கொடையர். அது ஒரு கடவுள். அது இந்த பழங்குடிகளுடைய கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம கடவுள் மாதிரி பயங்கரமா கையில 10 கத்தி வச்சுக்கிட்டு 12 கத்தி வச்சுக்கிட்டு 4-5 கை வச்சுக்கிட்டுலாம் இருக்காது. அது ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் அவனுடைய கடவுள். இப்ப இயற்கையோடு இருக்கின்ற ஒன்றாக வாழுகின்ற ஒரு சமூகம் அது. அப்ப இந்த புரிதல் என்பது உலகத்தில் உள்ள எல்லா பழங்குடிகளுக்கும் பொதுவான புரிதல். எல்லா பழங்குடிகளுக்கும், அது ஆப்பிரிக்க பழங்குடியா இருக்கட்டும், அது ஆஸ்திரேலியன் பழங்குடியா இருக்கட்டும், அல்லது வந்து இந்திய பழங்குடியாக இருக்கட்டும், உலகத்தினுடைய எல்லா மூலையில் உள்ள பழங்குடிகளுக்கும் நிலம் என்பது பொதுவானது, இயற்கை என்பது பொதுவானது. ஆங்கிலேயனை படைத்த இயற்கை தான் நம்மையும் படைத்திருக்கிறது. அவனுக்குன்னு இந்த உலகத்தினுடைய மூலையில் ஒரு பூமியை அது கொடுத்திருக்கு இயற்கை. அங்கிருந்து இங்க வந்து ஏன்டா எனக்கு இந்த நிலம் சொந்தமானதுன்னு கேட்கறான் என்ற கேள்வி, அவன் குழப்பம் அவங்ககிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. எப்படா ஒருத்தர் நிலத்தை போய் சொந்தம்னு சொல்றான்? இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல அவன் பிறந்திருப்பான்ல, அந்த ஒரு மண் இருக்கும்ல, அந்த இடத்த விட்டுட்டு இங்கேடா அவன் வரான் என்ற கேள்விகள் அவர்களிடம் இருந்து கொண்டே இருந்தது. நண்பர்களே, இந்த புரிதலோடு தான் ஒரு பழங்குடியை நீங்கள் வந்து அணுக வேண்டும். பழங்குடியுடைய வாழ்க்கை இதெல்லாம் இருக்கு. பழங்குடிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு இடத்தில் விவசாயம் செய்கிறார்கள் என்று சொன்னா, இந்த வருஷம் இந்த இடத்துல விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த வருடம் விவசாயம் செய்கின்ற பொழுது அறுவடை முடிந்த பின்னால் அந்த இடத்துல விவசாயம் செய்ய மாட்டார்கள், தள்ளி போய் வேறொரு இடத்துல வந்து விவசாயம் செய்வார்கள். அதற்கு பெயர் ஷிஃப்ட் கல்டிவேஷன் என்று பெயர். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த இடத்தினுடைய பூமியில் இருக்கின்ற சத்துக்களை தாவரங்கள் எடுத்து அது வளர்கிறது. அப்போ மீண்டும் அடுத்த வருஷமும் அந்த இடத்துல விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த சத்துக்கள் பூமியில் இருக்காது. அப்போ அந்த சத்தை மீண்டும் அந்த பூமி மீண்டும் ரீஜெனரேட் பண்ணுவதற்கு மீண்டும் அந்த இடத்தை காலியாக வைத்திருக்க வேண்டும் என்று வேறொரு இடத்தில் போய் விவசாயம் செய்வார். அதற்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க. மீண்டும் ஒரு 4-5 வருடம் கழித்து மீண்டும் பழைய இடத்தில் வந்து விவசாயம் செய்வார்கள். இதற்கு பேரு ஒவ்வொரு இடத்திலும் ஷிஃப்ட் கல்டிவேஷன் என்று பெயர். இது பழங்குடிகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற பழங்குடிகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இது எல்லாம் நீங்க புரிந்து கொண்டால் தான் பழங்குடி மக்களுடைய போராட்டம் எதற்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, இந்தியாவில் முதலாக ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டம் என்பது முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்கின்ற 1857 துவங்குவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 1857 இந்தியாவில் நடந்த போராட்டத்தை ஆங்கிலேயர்கள் அது வந்து சிப்பாய் கழகம் என்று சொன்னார். சிப்பாய் ரிபெலியன் என்று அதை சொன்னார்கள். ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் முதலாக அதை முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்று சொன்னார். கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனியில் உட்கார்ந்து கொண்டு, அவர் வேறொரு இடத்தில் இருந்து கொண்டு இங்கிலாந்துக்கு நாடு பெயர்ந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு எழுதுகின்ற பொழுதுதான் சொன்னார், இல்லை அது கழகம் அல்ல, அது இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக, ஆங்கிலேயர்களுடைய சுரண்டலுக்கு எதிராக நடத்துகின்ற போர். அது அப்படி வெடிப்படுகிறது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல அவுட்பஸ்ட் ஆகும். ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் வந்து காரணியாக இருக்கும். அது ஒரு இடத்தில் வெடிக்கிறது என்ற காரணத்தினால் அதற்கு அந்த பெயரை வைக்கக்கூடாது. அது இவ்வளவு காலம் மக்கள் பொறுத்து கொண்டிருந்ததனுடைய வெளிப்பாடு, கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருந்ததனுடைய வெளிப்பாடு, சுரண்டலை தாங்கிக் கொண்டிருந்ததனுடைய வெளிப்பாடு என்று அதற்கு முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொன்னார். 1857 கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம். இதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் 1855 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பீகார், ஒன்றுபட்ட பீகார், இன்னைக்கு இருக்கிற ஜார்க்கண்ட், அந்த பகுதியில் முர்மு என்று சொல்லக்கூடிய சந்தால் பழங்குடிகள், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்த முர்மு என்றால் என்ன அப்படின்னா, சந்தால் பழங்குடிகள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் வைத்துக் கொண்டிருக்கின்ற பட்ட பெயர் அது முர்மு. சிந்து முர்மு, கால் முர்மு என்று சொல்லுகின்ற 2 சகோதரர்கள் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த சமூகத்தினுடைய சந்தால் பழங்குடி சமூகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், காரன்வாலிஸ் என்று சொல்லுகின்ற ஆங்கிலேயருடைய அந்த
காரன்வாலிஸ் பிரபு என்று அறியப்பட்ட லார்டு காரன்வாலிஸ் இந்தியாவில் முதலாக நிலச்சீர்திருத்தம் என்பதை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது இந்த நிலத்தை சும்மா இருக்கின்ற நிலங்களை எல்லாம் எப்படி காசாக மாற்றுவது, ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எப்படி வருவாயாக மாற்றுவது என்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, லேண்ட் ரெவென்யூ என்று சொல்லுகின்ற நில வருவாய். நம்மளால டாக்ஸ் கட்டுறோம் இல்லையா? இப்போ விவசாய பூமி வச்சிருந்தா டாக்ஸ் கட்டுறோம், வீட்டு நிலம் வச்சிருந்தா வீட்டு வரி கட்டுறோம். இப்படி இந்த லேண்ட் ரெவென்யூ என்கின்ற அந்த சிஸ்டத்தை முதலாக காரன்வாலிஸ் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது என்ன செய்கிறதுனா, ஒரு வெள்ளைக்காரன் உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லாத்திட்டையும் போய் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு கிராமமா போய் இந்த நிலத்தை எல்லாம் வரி வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல அவன் என்ன செய்யறாங்கன்னா, சில ஆட்களை கூப்பிட்டு, முக்கியமாக இருக்கின்ற இவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற ஆட்களை கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் ஒரு நகரத்தை தருகிறோம், கிராமத்தை தருகிறோம், ஒரு 20 கிராமத்தை தரோம், 10 கிராமத்தை தரோம், இந்த நிலங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், வருவாயை மட்டும் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அப்படி ஆட்களை அனுப்பி வைத்து வருவாயை வாங்கி எங்களுக்கு அனுப்பு, நீ ஒரு பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு ஒன்று அனுப்புன்னு சொன்னான் பாத்தீங்களா, அவனுக்கு பெயர் தான் ஜமீன்தாரிகள் என்று பெயர் வரலாற்றுல. இந்த ஜமீன்தாரர்கள், நான் ஜமீன்தார், நான் அந்த ஜமீன்தார் இந்த ஜமீன்தார் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட யூடியூப்ல பல பேர் ஜமீன்தார்கள் பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜமீன்தார்கள் எப்படி வந்தார்கள் என்றால் அங்கிருந்தான் வராங்க. இப்போ ஒரு 20 கிராமங்களை கொடுத்து விடுவார்கள். அந்த கிராமத்துல அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், அவனை கேட்க ஆள் இல்லை. வெள்ளைக்காரனுக்கு அவன் கப்பம் கட்டுனா போதும். அப்போ அவன் அந்த நிலத்தை வரி வசூல் பண்ணி இவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் தருவான். இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், நான் ஏற்கனவே சொன்னதை போல பழங்குடிகள் மிக முக்கியமா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பழங்குடிகள் என்பவர்கள் ஒருபோதும் அடிமை தலையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அடிமைகளாக ஒருபோதும் இருக்க தெரியாத ஒரு சமூகம் பழங்குடி சமூகம். ஒருபோதும் அது தன்னை அடிமையாக நினைக்கவே நினைக்காது. ஒருபோதும் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பழங்குடி ஒருவன் ஒரு விடுதலையோடவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் அது பழங்குடி சமூகம். இந்த ஜமீன்தார்கள் புதிதாக அந்த ஊருக்கு போய் இந்த இடங்களெல்லாம் எங்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது, அங்கே இருந்த பழங்குடிகள் எப்படி அமெரிக்காவுக்கு வந்த ஆங்கிலேயர்களை பார்த்து அங்கே இருந்த செவ்விந்திய பழங்குடிகள் கேட்டார்களே, இந்த நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் என்று சொன்ன பொழுது, நிலங்களை சொந்தம் கொண்டாட நீ யார் என்று கேட்டதை போல ஜமீன்தார்கள் போய் அங்கே இந்த நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்து விட்டார்கள், எனவே இது எங்களுக்கு சொந்தமான நிலம் என்று சொன்ன போது இதே கேள்வியை கேட்டார்கள். இந்த நிலங்களுக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? இந்த நிலங்களுக்கு நாங்கள் எல்லாம் பட்டா போடுகிறோம் என்று சொன்னபோது பட்டா போடுவதற்கு நீங்கள் யார்? இந்த நிலத்தை நீங்கள் உற்பத்தி செய்யவில்லையே, நீங்கள் ஏன் எங்களுக்கு உரிமையாளர் என்று சொல்கிறீர்கள் என்ற அதே கேள்வியை கேட்டார். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஜமீன்தார்கள் உள்ளே அந்த இடங்களை பிடிக்கின்ற பொழுது பழங்குடி மக்கள் அதற்கு எதிராக சண்டையிடுகிறார்கள். ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல ஷிஃப்ட் கல்டிவேஷன் என்ற ஒன்று இருக்கின்ற பொழுது, ஒரு இடத்தில் விவசாயம் செய்த பூமியை சில ஆண்டுகள் அவர்கள் விவசாயம் செய்யாமல் வேறு இடங்களுக்கு போவார். அப்படி காலியாக இருக்கின்ற பூமிகளை எல்லாம் ஜமீன்தார்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அப்போ என்ன, அடுத்த முறை அவன் விவசாயம் செய்ய 2 ஆண்டுகள் கழித்து அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது நீ வரி கொடுக்க வேண்டும், இது எங்களுக்கு சொந்தமான இடம் என்கின்ற அந்த பிரச்சனை வருகிறது. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, அவர்கள் பொறுத்து பார்க்கிறார்கள். சரி, இந்த இடம் இல்லாட்டி என்ன, அடுத்த பூமி தான் பறந்திருக்கிறது, நான் போய் வேறொரு இடத்தில் விவசாயம் செய்கிறேன் என்று அவர்கள் போகிறார்கள். போகின்ற பொழுது காடுகளை அழித்து, வனங்களை அழித்து, நிலங்களை எல்லாம் சமமாக்கி மீண்டும் விவசாயம் செய்கிறார்கள் பழங்குடிகள். விவசாயம் செய்து ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த நிலத்தை ஜமீன்தார்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மீண்டும் வேறு வழி இல்லாமல் காடுகளை நோக்கி போய் காடுகளை அழித்து விவசாயம் செய்கிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வேறு வழி இல்லை என்ற நிலையிலே, இனி வாழ முடியாது என்ற நிலையிலே திருப்பி அவர்களை எடுத்து அடிக்கிறார்கள். இதுதான் சந்தால் விவசாயிகளுடைய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ரிபல். சிந்து முர்மு, காளு முர்மு என்று சொல்லுகின்ற 2 சகோதரர்கள், அவருடைய சகோதரர்கள் 2 பேர், மொத்தம் 4 பேர்களால் அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு போராட்டம். அது மிகப்பெரிய போராட்டம். ஆங்கிலேயர்கள், காவல்துறை, ஆங்கிலேயருடைய இராணுவத்திற்கு எதிராக,
தங்களுடைய வில்களையும் அம்புகளையும் வைத்துக்கொண்டு நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்டம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பழங்குடி மக்கள் அந்த போராட்டத்தில் கொல்லப்படுகிறார்கள். கடைசியில இந்த சிந்து முர்முவையும் காலு முர்முவையும் பிடித்து அவர்கள் ஆங்கிலேயர்கள் கொலை செய்கிறார்கள். இப்படி கொலை செய்ததற்கு பின்னால் அந்த போராட்டம் என்பது அந்த போராட்டம் என்பது முடிவுக்கு வருகிறது. அதற்கு பின்னால் இப்படி பழங்குடிகளை நாம் வெறுமனே ஆயுதங்களை வைத்து ஒடுக்குவதன் மூலம் முடியாது. அவர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். ஒரு முறை கையில் எடுத்த ஆயுதத்தை அவர்கள் எப்பொழுதும் கீழே வைக்க மாட்டார்கள் என்பதற்காக ஆங்கிலேய அரசாங்கம் அவர்களுக்கு சில சலுகைகளை தருகிறோம் என்று அவர்கள் முன்வருகிறார்கள். அதான் சோட்டா நாக்பூர் சட்டம் என்ற ஒரு புதிய சட்டம் வருவதற்கான ஒரு முன்னோடி அதாக இருக்கிறது. இப்போ இந்த வரலாறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 1855 வரையும் நடக்கின்ற போராட்டம், அவர்கள் அந்த பழங்குடி தலைவர்கள் கொல்லப்படுகின்ற வரை அந்த போராட்டம் என்பது நடக்கிறது. அதற்கு அடுத்து வருகின்ற போராட்டம் என்பது அதே பகுதியில், ஏறக்குறைய அதே பகுதியில், ஆனால் சந்தால் பழங்குடிகள் அல்ல, இது முண்டா பழங்குடிகள். அவர்தான் பீர்சா முண்டா பழங்குடிகள் என்று சொல்லுகின்ற போராட்டம். அது ஏறக்குறைய 1899 1900 வரை முக்கியமான போராட்டம். மாணவர்கள் இந்த பீர்சா முண்டாவினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அற்புதமான நாவல் இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கிறது. மகேஸ்வதா தேவியினுடைய காட்டில் உரிமை என்ற ஒரு புத்தகம், ரொம்ப அற்புதமான புத்தகம். இங்க இருக்கிற NCPH நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல அல்லது பல புத்தக கடைகள்ல அந்த புத்தகம் கிடைக்கும். 1977 ஆண்டு இந்தியாவினுடைய சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு அற்புதமான புத்தகம், பீர்சா முண்டாவினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். அது ஆரண்ய அதிகார் என்ற வங்காள நாவல். அது 1977 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். பீர்சா முண்டாவினுடைய வரலாறுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றிய போராட்டம். பீர்சா முண்டா என்பவர் முதலில் அவர் ஆங்கிலேய மிஷனரி பள்ளியிலே மாணவராக சேர்ந்து தன்னை படித்துக் கொண்டிருந்த பொழுது பழங்குடி மக்கள் படுகின்ற துன்பங்களை அவர் கண்ணுற்று பார்த்து கொண்டே வருகிறார். இது முண்டா. இன்னைக்கு இருக்கிற பல சீஃப் மினிஸ்டர் கூட முண்டா என்ற ஒருவர் தான் ஜார்க்கண்டை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. முண்டா பழங்குடிகள், அர்ஜுன் முண்டான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி பல முண்டாக்கள் இருப்பாங்க. இப்ப என்ன இந்த இவர் என்ன பாக்குறாருன்னா, அங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு முதல் போராட்டம் சந்தால் பழங்குடி மக்களுடைய போராட்டம் முடிந்த பின்னால் ஆங்கிலேய அரசாங்கம் சில சலுகைகளை தருகிறது, பழங்குடிகளோட தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி. ஆனால் தொடர்ந்து பழங்குடிகளுடைய நிலங்களை ஜமீன்தாரிகள் அபகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மணி லெண்டர்ஸ் என்று சொல்லுகின்ற கந்துவட்டிக்காரர்கள் உள்ளே போய் பணத்தை கொடுத்து அவர்களை அபகரிக்கிறார்கள். பழங்குடிகள் இந்த பணம் என்ற ஒரு வடிவத்திற்கு பழக்கப்படாதவர்கள். எனவே அவர்களிடம் எளிதாக அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய நிலங்களை பிடுங்குகிறார்கள். பழங்குடி மக்கள்கிட்ட இந்த டாக்குமெண்டேஷன் என்பது இருக்காது. அவன் ஒரு 100 வருடம் 1000 வருடம் அவருடைய முன்னோர்கள் அந்த நிலத்தில் உழுது கொண்டிருந்தாலும் கூட ஆங்கிலேயர்கள் வைத்திருக்கின்ற இந்த பட்டா சிட்டா என்ற ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாருங்களா, வருவாய் ஆவணங்கள், அதுல தன்னுடைய பெயரை, அந்த நிலத்தினுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதல் என்பது பழங்குடிகளிடம் இல்லை. ஏன்னா அந்த கலாச்சாரத்தில் அப்படி இல்லை. நிலத்தை தனியாருக்கு சொந்தம் என்று நினைக்காதவர்கள் பழங்குடி மக்கள். எனவே லேண்ட் ரெக்கார்டு என்பது அவர்கள் பேரில் இல்லை என்பதனால எளிதில் அவர்களுடைய லேண்டை அவர்களுடைய லேண்டை வேறொருவர்கள் தங்களுடைய பெயரில் எழுதி கொள்வது என்கின்ற நடைமுறை என்பது இருந்தது. அதற்கு எதிராக ஒரு நான் வயலன்ஸ் ஸ்ட்ரகிள் என்பது, ஒரு ஆயுதமற்ற ஒரு அமைதியான போராட்டம் என்பது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து அந்த பகுதியில் நடந்து கொண்டே இருந்தது. அதை ஒரு மாணவனாக பீர்சா முண்டா பார்த்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் அவர் ஒரு இளைஞனாக மாறுகின்ற போது அது பேர் சர்தாரி லகாரி மூவ்மெண்ட் என்று அதற்கு பெயர் ஆங்கிலத்தில். அந்த போராட்டம் என்பது அவ்வளவு பெரிய எழுச்சியாக இல்லை. ஆனால் அது ஒரு வகையில ஒரு பார்கைன், ஒரு ஆங்கிலேய அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற ஒரு போராட்டமாக இருக்கிறது. இது சரிபடாது என்று அவன் கருதிய காரணத்தினால் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் என்று சொல்லுகின்ற கொரில்லா போராட்டத்திற்கு பீர்சா முண்டா அவன் போறான். அப்படி போகின்ற பொழுதுதான் அவன் சார்ந்த பழங்குடி மக்கள் எல்லோரையும் வில்லுகளையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு
அந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்றும் ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும், மணி லெண்டர்ஸ் என்று சொல்லுகின்றவர்களை விரட்ட வேண்டும் என்ற நிலைக்கு வரும். அப்படி வருவதற்கு மிக முக்கியமான காரணம், சொந்த நிலத்தில் அந்த பழங்குடிகளை அடிமையாக்கி அவர்களை கொத்தடிமைகளாக மாற்றுகின்ற ஒரு நிலைக்கு ஜமீன்தாரிகள் போகிறார். எந்த நிலத்தில் அவன் சுதந்திரமாக இருந்தானோ அந்த நிலத்தில் அவனை அடிமையா மாத்துறான். எனக்கு அடிமை, நீ என்கிட்ட வாங்கின பணத்துக்கு நீ அடிமை. இந்த பாண்டேட் லேபர் அப்படின்னு ஒன்று இருக்கா. 1976 பாண்டேட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வந்தது. கொத்தடிமை என்று சொன்னால் என்ன அப்படின்னா பல பேருக்கு தெரியாது. நான் சொல்றேன், சட்டத்தில் என்ன சொல்லுது. கொத்தடிமை என்றால் ஒருவனை 8 மணி நேரம் வேலை வாங்கணும்னு வச்சுக்க, 8 மணி நேரத்துக்கு மேல 12 மணி நேரம் வேலை வாங்குறது. ஒருவனுக்கு 8 மணி நேரத்துக்கு கூலி தரணும்னு வச்சுக்க, அந்த கூலிக்கு குறைவான கூலியை தருவது. இந்த ரெண்டும் செஞ்சா ஒரு இடத்துல அவனுக்கு பேர் கொத்தடிமைன்னு பேர். மூணாவது, வாங்கின பணத்துக்காக அந்த இடத்துல இருந்து நீ பணத்தை கட்டிட்டு தான் வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது. இந்த மூணும் எந்த இடத்தில் நடக்கிறதோ அந்த இடத்தில் அந்த தொழிலாளிக்கு பெயர் கொத்தடிமை என்று பெயர். சட்டம் சொல்றது. பாண்டே 1976 பாண்டே லேபர் அபாலிஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, 1976. அதுதான் சொல்லுது. இந்த மூணும் எங்க இருக்குன்னு பாருங்க. நீ எங்கட கடை வாங்கியிருக்க, பணத்தை கட்டிட்டு தான் வேலையை விட்டு போகணும். நீ உனக்கு நீ பணம் வாங்கியிருக்க, எனவே முன்பணம் வாங்கினதுக்காக நான் நீ உன்னை கேட்குற நியாயமான கூலி தர மாட்டேன், அது கம்மியாக தான் கூலி தருவேன். நீ கட்டாயமாக வேலை செஞ்சாகும். இது எல்லா இடத்துலையும் நடந்ததுன்னா அது பாண்டேட் லேபர். இப்போ என்ன நடக்குன்னா, இந்த பழங்குடிகளை கொத்தடிமைகளாக மாற்றுகிறார்கள். பழங்குடிகள் ஒருபோதும் அடிமையாக மாறாத ஒரு சமூகம். அதோடைய மனதில் அது தொடர்ந்து விடுதலையை நேசிக்கின்ற ஒரு சமூகம். அது எப்படி ஒரு காட்டுல ஒரு சிங்கம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை போன்ற ஒன்றுதான் பழங்குடியினுடைய மனமாகவும் இருக்கும். அது சுதந்திரமாக தான் இருக்க முடியும். அப்போ கொத்தடிமையாக மாற்று ஃபோர்ஸ்டு லேபர் என்று ஒன்று வருகின்ற பொழுது அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகின்ற ஒன்றாக பீர்சா முண்டாவினுடைய போராட்டம் இருக்கிறது. பீர்சா முண்டாவை அவர்கள் கைது செய்கிறார்கள். பீர்சா முண்டாவை கைது செய்து ராஞ்சி, இன்னைக்கு இருக்கிற ஜார்க்கண்டினுடைய தலைநகர் ராஞ்சியில் இருக்கின்ற சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையில் வைத்திருக்கின்ற பொழுது அவர் மர்மமாக கொல்லப்படுகிறார். அவர் எப்படி செத்தார் என்பதெல்லாம் அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பின்னால் அந்த பீர்சா முண்டாவினுடைய போராட்டம் என்பதும் ஏறக்குறைய அந்த ஸ்ட்ரகிள் என்பதும் முடிவுக்கு வருகிறது. இது 2வது நடந்த ஒரு ஸ்ட்ரகிள். அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1925 காலகட்டங்களில் 24 இருந்து 25 காலகட்டங்கள் வரை ஆந்திராவினுடைய கோதாவரி பகுதியில் நடந்த போராட்டம். அது அல்லூரி சீதாராம் ராஜு என்று சொல்லுகின்ற ஒரு பழங்குடி தலைவர், கோதாவரியில் இருக்கின்ற அந்த பழங்குடி தலைவர். அவருடைய போராட்டம் என்பது மிக முக்கியமான, அது ஒரு கொரில்லா போராட்டம் தான். அது அல்லூரி, அது அவர்களுடைய அதுக்கு பேர் ரம்பா ரெபலியன் என்று ஆங்கிலேயர்கள் அதை அழைத்தார். ரம்பா ரெபலியன் அது பேர். என்ன அப்படின்னா அது அங்க இருக்கின்ற மக்கள் இதே பிரச்சனை தான், வெவ்வேறு ஏரியா மாறுதே தவிர ஒரே பிரச்சனை என்னன்னா அவனை கொத்தடிமையா மாத்துறது, ஆங்கிலேயர்கள் லேண்ட் ரெவன்யூங்கிற பேர்ல ஏகத்துக்கு சுரண்டுறது. இந்த சுரண்டலுக்கு எதிராக அல்லூரி சீதாராம் ராஜ், அவர் பேர் அல்லூரி ராஜ், சீதா என்ற பெண்ணை அவர் காதலித்தார். அந்த பெண் 19 வயதில் செத்து போய் விடுகிறது. தன் காதலியின் நினைவாக அந்த சீதா என்ற பெயரை தன்னோட நினைச்சுக்கிறார் கடைசி வரைக்கும். ரொம்ப காதல் பயப்பட்ட ஒரு இளைஞன் அவன், அல்லூரி சீதாராம் ராஜ். இப்போ அவன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தலைமையில் நடக்கிறது. கோதாவரியில் ஏற்கனவே 2 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம். ஆங்கிலேய காவல்துறை பல பேர் கொல்லப்படுகிறார்கள். இங்கே 2 பக்கம் கொல்லப்படுகிறார்கள். சீதாராம் ராஜ் 1922 24 வரைக்கும் நடக்குது. 24ஆம் ஆண்டு பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு ஃபயர் ஸ்குவாட் என்று சொல்லுகின்ற ஒரு முறையில் கொல்லப்படுகிறார். ஃபயர் ஸ்குவாட் அப்படின்னா நீங்க பழைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்த்தா தெரியும். ஒரு 5-6 பேர் நிற்க வச்சு ஒருத்தனை கண்ணை கட்டி வச்சு லைனா நின்று அவனை ஷூட் பண்ணுவாங்க. இது பேர் ஃபயர் ஸ்குவாட் என்று ஆங்கிலத்தில் சொல்வது. அப்படி ஒரு மரத்தில் கட்ட வைக்கப்பட்டு சீதாராம் ராஜ் என்பவர் கொல்லப்பட்டார் கோதாவரி, இன்னைக்கு இருக்கிற கோதாவரி மாவட்டத்தில். ஆக தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்தில் பழங்குடிகள் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற நார்த் ஈஸ்ட்
ரீஜன் என்று சொல்லுகின்ற அந்த மாநிலங்களில் என்னன்னா இன்னைக்கு இந்த 7 சிஸ்டர் என்று சொல்லுகின்ற வடகிழக்கு மாநிலங்கள் மிசோரம், அசாம், நாகாலாந்து, இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இங்கே வந்து ஏறக்குறைய வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி என்பது அங்கே எடுபடவே இல்லை. வனத்தில் வந்து பழங்குடிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் அங்கே உள்ள போய் ஆட்சி பண்ணல. நகர் சார்ந்த பகுதிகளில் தங்களுடைய ஆட்சி எல்லையை வைத்துக் கொண்டார்கள். பழங்குடிகளுடைய காடுகளுக்குள் இருக்கின்ற இடங்களில் நீங்கள் தனியாக ஆட்சி செய்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை தொந்தரவு செய்யவில்லை, நீங்கள் எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஒரு ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டார்கள். இப்ப எல்லா இடங்களிலும் பழங்குடிகள் இருந்த பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. அவர்களோடு நேரடியாக சண்டையிட்டால் அவர்கள் ஒரு முறை தூக்கிய ஆயுதத்தை, ஒரு முறை தூக்கிய கத்தியை கீழே வைக்க மாட்டார்கள், தொடர்ந்து சண்டையிடுவார்கள் என்று சொல்லி உள்ள நீ அந்த கோட்டு பக்கம் நின்றுக்க, நான் இந்த பக்கம் நின்றுக்கிறேன், நம்ம 2 பேரும் நேரடியாக சண்டை போட வேண்டாம் என்று வைத்துக் கொண்டார்கள். இந்தியா விடுதலை அடைந்த போது, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இதுபோல பழங்குடிகளுடைய பகுதிக்குள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யாத, ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிகளை 2ஆக பிரித்தார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்று 6வது அட்டவணை 6th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்று 5வது அட்டவணை 5th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த 6வது அட்டவணை என்பது வடகிழக்கு மாநிலங்களில் நேரடியாக பழங்குடிகள் ஆட்சி செய்த பகுதிகள் என்ற அளவில் வரும். அந்த இடங்களில் பிறர் அந்த பழங்குடியினுடைய நிலங்களை வாங்குவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியெல்லாம் போய் வாங்கிட முடியாது. அந்த பழங்குடி கவுன்சிலுடைய அனுமதி இல்லாமல் அங்கே போய் நிலங்களை வாங்க முடியாது. இது 6வது அட்டவணை. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லா அசாராம், மிசோராம், நாகாலாந்து உள்ளிட்ட அந்த 6, அந்த மணிப்பூர், இந்த மாதிரி இந்த 7 சிஸ்டர்ல வந்து அது எல்லாமே அங்கே இருக்கும். இது 6th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வர்றது. 5th ஷெட்யூல் என்பது நார்த் ஈஸ்ட் தவிர மற்ற இந்திய பகுதிகளில் பழங்குடிகளுடைய ஆட்சி இருந்த, பழங்குடிகள் தங்களுக்குள் வரையறுத்து வைத்திருந்த பகுதிகள், உதாரணமா நான் சொல்றேன் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், அப்புறம் ஆந்திராவில் கோதாவரி போன்ற பகுதிகள், இந்த ஸ்ட்ரகிள்ல நடந்துச்சு பார்த்தீங்களா. இந்த பகுதிகள் எல்லாம் 5வது அட்டவணை பகுதிகள் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளை, அந்த நோட்டிஃபைடு ஏரியாவில் நேரடியாக ஒரு அரசாங்கம் போய் நிலம் சார்ந்தோ மற்ற விஷயங்களையோ இது பண்ண முடியாது. அங்கே இருக்கிற கவுன்சில் தான் முடிவு செய்ய வேண்டும். இது இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. இது யாருக்குரிய அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருந்து வருகின்ற ஒரு ஸ்ட்ரகிளாக அது இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த விஷயங்களை நாம் எப்படி புரிந்து கொள்வது. விடுதலை அடைந்த ஒரு சமூகத்தில் பழங்குடிகளுடைய வாழ்க்கையை, பழங்குடிகளுடைய பண்பாட்டை, பழங்குடிகளுடைய கூறுகளை எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி வருது. நம்ம விடுதலை அடைந்தாச்சு, இப்போ வரலாறு ரீதியாக நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 60% இருக்கின்ற இந்திய வனப்பகுதிகள் என்பது 187 பழங்குடியினுடைய மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதிகளாக இருக்கிறது. இந்த 187 மாவட்டங்கள் என்பது பழங்குடிகள் அடர்த்தியாக வாழுகின்ற பகுதிகள் என்பதுதான் இந்திய நிலப்பரப்பில் 60% நிலப்பரப்பாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் 22% நிலப்பரப்பு என்பது என்ன அப்படின்னா அது வந்து வனப்பகுதியாக இருக்கிறது. இந்த வனப்பகுதி யாருக்கு சொந்தம் என்றால் வனத்துறைக்கு சொந்தம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய லேண்ட்லார்டு யார் என்றால், நிலச்சுவாழ்ந்தார் யார் என்றால் அது வனத்துறை தான் மிகப்பெரிய நிலச்சுவாழ்ந்தார். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது இருக்கிற நிலம் மாதிரி இந்தியாவில் வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் நிலமும் இல்லை. அவங்க தான் லேண்ட்லார்டு, அவங்க தான் அவங்களுடைய ஆட்சியின் கீழே தான் மிகப்பெரிய அளவில் அது வந்து இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலம் என்பது, நிலத்தை வைத்து கொண்டிருக்கின்ற வனத்துறை என்பது வனத்தில் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஆட்சி செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி வந்துட்டு நிறைய இடங்கள்ல ட்ரைபல் பழங்குடி மக்களுடைய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக, கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படி ஒரு ரிபலியன், அது வெவ்வேறு பெயர்கள் அழைப்பதை போல இன்றும் அதற்கு வெவ்வேறு பெயர்கள் வைத்துக்கொண்டு அது ஒரு போராட்டம், அது ஒரு தீவிரவாதம், இப்படி வெவ்வேறு பெயர்களில் ஏதோ ஒரு வகையில அந்த போராட்டம் என்பது ஏதோ ஒரு வகையில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அடிப்படையான பிரச்சனை என்பது நிலம் சார்ந்த பிரச்சனை என்பது அங்கே இருந்துகிட்டே இருக்கு.
எப்படி பீர்சா முண்டா ஸ்ட்ரகிள் என்பது ஒரு லேண்ட் இஷ்யூவாக இருந்ததோ, அல்லூரி சீதாராம் ராஜுவினுடைய போராட்டம் என்பது ஒரு நிலம் சார்ந்த போராட்டமோ, இன்னைக்கு வரைக்கும் ட்ரைபல் ஏரியாவில் நடக்கின்ற எல்லா போராட்டங்களுக்கும் ரொம்ப அடிப்படையா இருக்கிறது ஒரு லேண்ட். இந்த நிலம் என்பது பழங்குடிகளுடைய நிலத்தை பிறர் ஆக்கிரமிப்பது என்பது கூடாது என்ற அந்த போராட்டம் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கம் நேரடியாக ஆக்கிரமிப்பதில்லை. ஆனா அரசாங்கம் நேரடியாக பல பல மைனிங் கம்பெனிகள் என்று சொல்லுகின்ற சில சுரங்கம் தோண்டுகின்ற கம்பெனிகளுக்கு இந்த இடத்துல நீ சுரங்கம் தோண்டிக்க அப்படின்னு சொல்லுது. சில கிராமங்கள், பல கிராமங்கள்ல நீ சுரங்கம் தோண்டிக்க அப்படின்னு லைசன்ஸ் வழங்குது. இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மதுரையில பக்கம் ஆரியப்பட்டி அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்துல டங்ஸ்டன் நிலை தோண்டலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துச்சு கவர்மெண்ட். அப்புறம் மக்கள் எல்லாம் எந்திரிச்சு சண்டை போட்டோன்னே நிறுத்திட்டாங்க. நிறைய மினரல் ரிச்சா இருக்கின்ற தாது பொருட்கள் இருக்கின்ற இரும்பு தாது, பாக்சைட் தாது என்று இருக்கின்ற இந்த நிலங்களில் பன்னாட்டு கம்பெனிகள் சுரங்கம் தோண்டுவதற்கு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழங்குடி மக்களை கேட்காமல், அவருடைய சம்மதம் இல்லாமல் அரசாங்கங்கள் எங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த அனுமதியை வழங்குகிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்கிறார்கள் என்றால், நிறைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் வந்தன. அதுல முக்கியமான வழக்கு சமந்தா வழக்கு என்று ஒன்று. இப்போ இன்னொரு வழக்கு ஒரிசாவில் இருக்கின்ற ஞான்கிரி மலையில இருக்கின்ற பழங்குடி மக்களுடைய அந்த நிலங்களை எடுப்பதற்கு சென்ற பொழுது அந்த பழங்குடி மக்கள் அந்த நிலத்தில் அவர்கள் அந்த மலையில் இவர்கள் தாது பொருள் இருக்கின்ற மலை, பாக்சைட் தாது, உலகத்திலேயே அதிகமான பாக்சைட் தாது இருக்கின்ற மலை என்ற ஒரு மலை என்பது பழங்குடி மக்களுடைய தெய்வம் இருக்கின்ற மலை. இன்னைக்கு பல மலைகள் நமது ஊர்ல தப்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்முடைய சாமிகள் ஒரு காரணம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னதுனால பல குன்றுகள் தப்பிச்சிருக்கு. இல்லாட்டினா அது எல்லாத்தையும் நம்மால் சுரங்கம் தோண்டி இருப்பான். இப்ப அந்த பழங்குடி மக்கள் அதை கடவுளாக பார்க்கின்ற காரணத்தினால் அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. நீங்க இந்த மைண்ட்லெஸ் மைனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் பார்ப்பது. இது எங்கிருந்து இந்த பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆங்கிலேயர்கள் முதலாக 1887களில் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்க 1894 ஃபாரஸ்ட் பாலிசி அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. ஃபாரஸ்ட் பாலிசி, இந்த ஃபாரஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது, இந்த வன கொள்கை என்பது எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா, அவன் என்ன பாக்குறான்னா, என்னடா இவ்வளவு பெரிய மரங்கள் இங்க இருக்குது, இவ்வளவு பெரிய டிம்பர் இருக்கு. அவன் ஊர்ல இங்கிலாந்துலயோ வேற இடங்கள்லயோ அவ்வளவு பெரிய மரங்கள் அவன் பார்த்ததே இல்லை. எல்லா மரத்தையும் இருந்த மரத்தெல்லாம் வெட்டி சாய்ச்சாச்சு. அங்க அவ்வளவு பெரிய மரங்களும் வளராது. அது நம்ம இந்தியாவை போன்ற ஒரு வெப்பம் சார்ந்த அவ்வளவு பெரிய கடும் குளிர்கள் இல்லாத ஊர்கள்ல வளர்ற மரங்கள் என்பது வேறு வகையானது, அங்க இருக்கிறது வேற வகையானது. இப்ப என்னன்னா, அவனுக்கு இது எல்லாமே ஒரு பணமா தெரியுது. காடு என்பது அங்க பழங்குடிகள் இருக்கிறார்கள், அங்க வாழ்க்கை இருக்கிறது, அது இயற்கையை பாதுகாக்கிறது என்பதை தாண்டி அது பல 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 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பொருளாக இருக்குது. அவனுக்கு ஒரு மரம் என்றால் அது பல பில்லியன் டாலர் மரம். இல்லை, இந்த காட்டை அழிச்சா இவ்வளவு வரும், இந்த காட்டை அழிச்சா அவனுக்கு அங்க இரும்பு தாதுகள் பெருசா கிடையாது, இங்கிருந்து தான் போகும், அயன் ஓர் இங்கிருந்து எடுத்துட்டு போகணும். அவன் அங்க போய் அதை பொருளா பண்ணி கொண்டு நம்முடைய வச்சிருவான். இதுதான் அங்க இருந்த பிரச்சனை. அப்ப என்ன நடக்குன்னா, அவன் அது வணிகமா பாக்குறான், ப்ராஃபிட்டா பாக்குறான், காசா பாக்குறான். அப்போ இதற்கு தக்கபடி அந்த கமர்சியல் என்ற அடிப்படையில வனக்கொள்கை என்பது உருவாக்கப்படுகிறது. அதுக்கு யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க எதிர்ப்பது. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட்ங்கிறது 1927 கொண்டு வரப்பட்ட ஒன்று. அவருடைய மிக முக்கியமான நோக்கம், வனத்தில் இருக்கின்ற ப்ராஃபிட்டை யார் அனுபவிப்பது, வனம் யாருக்கு சொந்தம், இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அதில் இருக்கிற ப்ராஃபிட், மரம் செடி கொடி எல்லாம் நமக்கு தான் சொந்தம். மரத்தை, அவனுடைய நோக்கம் என்பது மரத்தை பாதுகாப்பதற்காக சட்டத்தை கொண்டு வரல. அவன் மரம் எனக்கு காடு அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்ல, மரத்தை வேற எவனாவது வெட்டிட்டு போயிடக்கூடாது, நாம தான் வெட்டணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 1980 நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல நிறைய மாற்றங்களோடு நம்ம நிறைய வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்த விஷயம் என்பது அதுதான். அப்போ இதை ஒரு ப்ராஃபிட்டபிள் கமானிட்டியா பார்க்கறதுனால, கமர்ஷியல் வெஞ்சரா பார்த்ததுனால பழங்குடி மக்கள் அதற்கு எதிராக போராடுகிறார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு எல்லா இடங்களும்.
இது ஒரு கமர்ஷியல் வெஞ்சரா பார்க்க முடியாது. வனத்தை அங்க ஒரு சமூகம் இருக்கு. எந்த மனிதன் தன்னுடைய நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறானோ அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய சுயமரியாதை, வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் இழந்துருவான். இன்னைக்கு நம்ம சென்னையில பார்க்குறோம், பாம்பேல பார்க்குறோம், டெல்லியில பார்க்குறோம், பெருநகரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து தெருவோரத்தில் உட்காந்துருக்கிற கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கான். தெருவோரத்தில் மக்கள் வசிக்கிறாங்க, ரோட்டோரத்தில் உட்காந்து வாழ்றாங்க, ரோட்டோரத்தில் சாப்பிட்றாங்க, குடிசையில் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இவங்க? ஏதோ ஒரு காலத்தில் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால், 60 வருடங்களுக்கு முன்னால் அவன் சார்ந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருப்பான். ஒரு தலித்தா இருப்பான் அல்லது ஒரு பழங்குடியா இருப்பான். எந்த மனிதனுடைய மண்ணிலிருந்து அந்த தொப்புள் கொடி உறவை அறுத்து ஒருவனை தூக்கி எறிகிறதோ ஒரு சமூகம், அவன் பிச்சைக்காரனா தான் மாறுவான். இப்போ லேண்ட் என்பது ஒரு மனிதனுடைய சுயமரியாதை. நீங்க நம்ம பல பேருக்கு தெரியும், எப்படியாவது நம்ம ஒரு சொந்த வீடு கட்டிடணும் அப்படின்னு நம்ம ஏன் ஆசைப்படுறோம்? வீட்டுக்காரன் ஒரு ஹவுஸ் ஓனர், நம்ம வாடகை வாங்கினா கூட ஒரு ஹவுஸ் ஓனர் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவான்? அவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லா காலத்திலையும். நாம் அவன்கிட்ட அவனை ஏற்று பேச முடியாது, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும், அவன் பண்ற மிரட்டி நம்மளை மிரட்டுற மாதிரி பேசுவான். எல்லாத்தையும் நம்ம சகிச்சுட்டு இருந்தா தான் அவன் வீட்டில் இருக்க முடியும். இப்போ சுயமரியாதையை விலைக்கு கொடுத்து தான் வாழ முடியும். என்ன பிரச்சனை? நமக்கு நிலம் இல்லை. எந்த மனிதனுக்கு நிலம் இல்லையோ அந்த மனிதனுக்கு சுயமரியாதையும் இல்லை. இதான் யதார்த்தம். எவ்வளோயாவது கஷ்டப்பட்டாது நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும்டா அப்படின்னு ஒரு கனவு எல்லா மனுஷனுக்கு இருக்கு இல்லையா? சாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சொந்த வீட்டில் சாகுண்டா அப்படின்னு நம்ம பல பெரியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற வாடகை வீட்டில் இருக்கிற பல பெரியவங்க சொல்லுவாங்க, சாகிறதுக்குள்ளே நான் ஒரு சொந்த வீட்டுக்கு போயிடணும். என்னுடைய உடல் அந்த சொந்த வீட்டில் தான் போகணும். செத்து போயிட்டானா வாடகை வீட்டில் பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட அவன்கிட்ட அனுமதி கேட்கணும். அவன் இங்கே வாடகை சீக்கிரம் வரக்கூடாது, சொந்தக்காரன் வரக்கூடாது, பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நிலம் என்பது ஒரு சுயமரியாதை சார்ந்த ஒன்று. என் வீடு, என்ன குழந்தை என்ன வேணாலும் கிரிக்கெட்டா என் சோறு அப்படின்னு ஒரு வாடகை வீட்டில் உட்காந்து சொல்ல முடியாது. வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டுக்கார அம்மாவோ வீட்டுக்கார ஐயாவோ வந்தோடனே நம்ம வீட்டில் ஏதோ போய் கக்கிசை தான் பார்ப்பான். இதான் இவன் வீட்டில் தான் கக்கிசை கழுவுற மாதிரி, நம்ம வீட்ல எல்லாம் நம்மளாம் கக்கிசை கழுவாத மாதிரி பல பேருக்கு நடக்கிற உண்மை. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா குழந்தைங்க, நீங்கள் உங்களுக்கு அது தெரியாது, அந்த வழி தெரியும், அது எவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் சுகாதாரமாக இருப்பான்னு கூட வாடகை வீட்டுக்காரனுக்கு தெரியாது. அவன் வீட்டை அவன் சுத்தமாக வச்சிருப்பான். இந்த பிரச்சனை என்பது வாடகை வீட்டுக்கு மட்டுமல்ல, நிலத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட எல்லா மனிதனுக்கும் பொதுவான பிரச்சனை. இப்போ ஒரு அரசும் அதனுடைய திட்டங்களும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், பழங்குடிகளுடைய வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழங்குடிகளுக்கு நிலம் என்பது ஆதாரமான ஒன்று. நிலத்திலிருந்து ஒரு பழங்குடியை நீங்கள் அப்புறப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் அழிந்துவிடும். அதான் இந்த சமூகத்தினுடைய அடிப்படை. இந்த காடு இருக்கு, இந்த நமக்கு பழங்குடிகள் என்ன நினைக்கிறாங்க, ஃபாரஸ்டை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இயற்கையில் இருந்து வருகின்ற வெளிச்சத்தை உணவாக மாற்றுகின்ற மிகப்பெரிய ஆற்றல் வனத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதான் பழங்குடிகளுடைய கான்செப்ட். பழங்குடி உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடியாக தான் நினைக்கிறான். இந்த வெளிச்சத்தை, இந்த வெப்பத்தை உணவாக மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி ஃபாரஸ்ட்னு அவன் நினைக்கிறான். அதை வணிகமா, அது இவ்வளவு, இந்த மரம், சந்தன மரம் வெட்டினா எவ்வளவு போவோம், இந்த மாதிரி இந்த புஷ்பா மாதிரியான படம் எடுத்துட்டு சந்தன மரம் வெட்டுறதை குளோரிஃபை பண்ணி, இப்படி பழங்குடிகள் யாரும் பார்த்ததில்லை. இப்போ சந்தன கட்டை வெட்டுறவனெல்லாம் மிகப்பெரிய ஹீரோ. சந்தன கட்டா வெட்டி இது பண்றவன், கொலை பண்றவன், இதுதான் நம்மளுடைய போர்ட்ரைட் படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் பழங்குடிகள் ஒருபோதும் காடுகளை அழிப்பதோ, மரங்களை வெட்டுவதோ, சந்தனங்களை பயன்படுத்துவதோ இல்லை. பழங்குடி பார்த்து நினைச்சிருந்தானா அவன் வெட்டாத மரமா? ஆனால் ஒருபோதும் அதை அவர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா காந்தி ரொம்ப மிக முக்கியமாக சொல்றாரு. காந்தி என்னன்னா, காந்தி புத்தர்கிட்ட அதை எடுத்துக்கிறார். ஒரு பூவிலிருந்து தேனை அந்த பூவிற்கு, அந்த மலருக்கு நோகாமல் வண்டு எடுப்பதை போல இயற்கையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதான் புத்தர் சொல்றது. நீங்க வண்டு எல்லா பூலையும் உட்கார்ந்துட்டு போகுது, ஒரு பட்டாம்பூச்சி எல்லா பூலையும் உட்கார்ந்துட்டு போகுது, ஒருபோதும் அது பூவுக்கு வழியை தருவதில்லை, பூவை டேமேஜ் பண்றதில்லை. ஒரு பட்டாம்பூச்சி உட்கார்ந்துட்டு போச்சு என்பதனால அந்த பூ கருகி விடுவதில்லை. இயற்கையை மனிதன் அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் புத்தருடைய கான்செப்ட்.
அந்த புத்தர் அது எங்கிருந்து எடுக்கிறாரு அப்படின்னா பழங்குடி சமூகத்திலிருந்து எடுக்கிறார். புத்தருடைய சங்கம் என்ற அந்த கான்செப்ட், சங்கம் இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர் சங்கம் இருக்குது, மாணவர் சங்கம் இருக்குது. இந்த சங்கம் என்ற ஒரு கான்செப்ட் என்பது புத்தர் ட்ரைபல் கம்யூனிட்டியிலிருந்து எடுக்கிறார். அதை பார்க்கிறார், அங்க இருக்கிற பழங்குடிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறார். பொது உடைமை, எல்லாமே பொது உடைமை. யாருக்கு ஒரு பிரச்சனை ஒரு கிரைசிஸ் வந்தா யாரும் அதுவும் பிரச்சனை நீ பார்த்துக்கான்னு சொல்லாத ஒரு ஒரு பொது உடைமை என்ற அந்த அளவுல தான் இருக்கு. இப்ப நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இப்போ பழங்குடிகளை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கான்செப்ட் எல்லாத்துலயும் அது இருக்கு. இன்னும் விரிவா சொல்லணும்னா இன்னும் ரொம்ப மிக முக்கியமான ஆய்வுகள் இருக்கு. பழங்குடிகளுடைய கிராஃப்டை நீங்க பார்க்கணும். பழங்குடிகள் செய்கின்ற கூடைகள், பழங்குடிகள் செய்கின்ற பின்னல்கள், பழங்குடிகள் செய்கின்ற ஆடைகள். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்ற பழங்குடிகள் ஒரு 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 துண்டு அணிவிப்பாங்க. தயவு செய்து அந்த துண்டை நீங்க பாருங்க. எனக்கு நான் ஒரு 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 வழக்கு நான் ஒருத்தருக்கு ஒரு பழங்குடிக்கு நான் நடத்தி குடித்த பொழுது ஒரு சிகப்பு துண்டை கொண்டு ஒரு குக்கி பழங்குடியை சார்ந்தவர் எனக்கு போட்டார். ஒரு சிகப்பு கலர்ல இருக்கிற துண்டு, அந்த துண்டுல நிறைய டிசைன் இருந்தது. அது என்ன டிசைன் என்று அவரிடம் கேட்டேன். இந்த துண்டை பார்த்தோன்னே அவர் துண்டு போட்டாரு, நம்ம அதோட இருக்கக்கூடாது. ட்ரைபிள் ஏண்டா கொண்டு உனக்கு துண்டு போடுறான் அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுல இருந்த டிசைனை பார்த்தா அது என்ன டிசைன் அப்படின்னா அது யானையினுடைய காலை சிம்பலைஸ் பண்ற ஒரு டிசைன். அது ட்ரைபல் நயரான், யானையின் கால், அந்த காலில் இருக்கிற வரிகள் இருக்குல்ல, அது அவனுடைய டிசைன்ல இருக்கு. அமெரிக்காவில இருந்து ஸ்வீட் கிராஸ் என்ற ஒரு புத்தகம் நான் படித்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு அமெரிக்காவில இருந்து ஒரு புத்தகத்தை அனுப்பி வச்சார். அமெரிக்காவில் இருக்கின்ற பழங்குடி மக்கள், அவருடைய அந்த பழங்குடி மக்கள், அந்த செவ்விந்திய பழங்குடிகள், அவருடைய கூடை இருக்குல்ல, கூடை அந்த டிசைன் அதில் போட்டோ இருக்கு. கூடையில் இருக்கிற போட்டோ என்னத்தை சொல்லுது? அந்த அடிப்பகம், கூடையினுடைய பின்ற அடிப்பாக என்ன சொல்லுதுன்னா அது சூரியன் மாதிரி இருக்கு. அவன் சூரியனை அவனுடைய கூடையில சிம்பலைஸ் பண்றான். இங்க ரொம்ப சாதாரணமா ட்ரைபலுடைய ஆர்ட்டை பார்க்க முடியாது. இயற்கையை எப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஜடை போடுறான் பாருங்க. நீங்க செவ்விந்திய பழங்குடிகளுடைய ஜடையை நீங்க பாருங்க. எல்லா படம், இங்கிலீஷ் படம் பார்த்தீங்க, ரெட் இண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா ஜடை போட்டிருப்பாங்க. இந்த ஜடை எதற்காக பின்னப்படுகிறது? நீங்க போடுற ஜடை அப்படின்னா அவன் அது ஒரு தாவரத்தை அவன் உயிரை, தாவர கொடியை அவன் சிம்பலைஸ் பண்றான். அதான் அவன் ஸ்வீட் கிராஸ் என்று சொல்லுகின்ற அந்த புத்தகத்துல, அமெரிக்காவில இருந்து அந்த புத்தகத்துல அதான் அவன் வச்சிருக்கான். இந்த சிம்பலைஸ் எல்லாம் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும் பழங்குடி வாழ்க்கையில. அவனுடைய ஓவியம், அவனுடைய கிராஃப்ட், வரலி அப்படின்னு ஒரு கிராஃப்ட் இருக்கு. வரலி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை இருக்கும், மேல ஒரு முக்கோணம் இருக்கும், கீழே ஒரு முக்கோணம் மாதிரி ரெண்டு குச்சி குச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஓவியத்தை? வரலி ஆர்ட், அது பேர் வரலி ஆர்ட் அப்படின்னு பேரு. உங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, வரலி பெயிண்டிங் அப்படின்னு பாருங்க. சும்மா ஒரு மரம்னா ஒரு குச்சியாட்ட போட்டு நாலு குச்சி நட்ட மாதிரி இருக்கும். மனுஷன் அப்படின்னா ஒரு 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 உருண்டை போட்டு ஒரு 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 முக்கோணம், தலைகீழா கவுத்தப்பட்ட முக்கோணம், அப்புறம் இன்னொரு முக்கோணம், சரியான முக்கோணம் போட்டு ரெண்டு குச்சி குச்சியா போட்டிருக்கு மனுஷன். இந்த பேர் வரலி ஆர்ட் அப்படின்னு பேர். இந்த ஆர்ட் எதை குறிக்குதுன்னா அது இயற்கையினுடைய, மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற சமநிலையை பற்றி அது பேசுகிறது. இந்த வேல்யூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா உட்கார்ந்துட்டு வாழ்க்கையில எதையும் பார்க்காம, எதையும் உள்வாங்காம, எதையும் இமேஜின் பண்ணாம அப்படியே வெறுமனா அப்படியே போயிடக்கூடாது. வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல, ரொம்ப நுட்பமானது வாழ்க்கை. இங்க ஒவ்வொரு கலைகளையும் நீங்கள் அப்படி பார்க்க வேண்டும். தயவு செய்து பழங்குடிகளுடைய அந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றிலும் பாடல்கள், நடனங்கள். நடனம் பழங்குடி தனியா டான்ஸ் ஆட மாட்டோம், அது ஒரு கூட்டு சமூகம். அது தனியா டான்ஸ் போட்டு டிஸ்கோ டான்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. அது கூட்டாகத்தான் தன்னுடைய வேலையை செய்யும். இது போன்ற ஒன்று என்பது ஒரு பொது உடைமை சமூகம். அது ஆதி பொது உடைமை சமூகம் என்பது பழங்குடி சமூகம். இன்னைக்கு வர நிறைய கிரைசிஸ் என்பது இந்த பொது உடைமை சமூகத்தை பிரேக் பண்ற, அதை உடைக்கின்ற ஒரு வணிகமயமான ஒரு சமூகம் வருகிறது, சுரண்டலான ஒரு சமூகம் வருகிறது என்ற போது அதற்கு அடாப்ட் ஆக முடியாம நிறைய பிரச்சனைகள் பழங்குடிகள் எதிர்கொள்கிறார்கள்.